உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லா வகையான டிசீஸும் உருவாக்கிடும். ஹார்ட் பிளாக்லேருந்து, லங்ஸ்லேருந்து, இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுலேருந்து, நம்மக்கிட்ட என்னென்னலாம் மேஜர் பிரச்சனை இன்றைக்கி இருக்குதோ அத்தனையும் கொண்டு வரது பார்த்திங்கனாக்கா, இன்றைக்கி கிடைக்கக்கூடிய உடம்பை சீக்கிரமாக குறைக்கிறேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிச்செடுக்கிறது யார் அந்த தலைவன், யார் அந்த சூப்பர்வைசர்னு கேட்டிங்கன்னா, சுக்கு வெறும் கொலஸ்ட்ரால் மட்டும் உடைக்காது. உடம்புல இருக்கக்கூடிய எந்த வியாதியையும், கேஸ்ட்ரிக்கையும் அந்த ஏர் பாடியெல்லாம் அடித்து தும்சம் பண்ணும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, கெட்ட கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது எப்படி, அதேமாரி உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது, கொலஸ்ட்ரால் இல்லாமல் ஸ்லிம்மாக அழகாக வச்சுக்கிறது எப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒருத்தவங்க குண்டாக இருக்காங்க, இல்லை ஒல்லியாகவே இருக்கேன், இல்லைனா எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நான் குண்டாக இருக்கேன், பட் கொலஸ்ட்ரால் மாதிரி தெரியல, ஏர் லாக் ஆகிருக்கு. இது இப்படி பல கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஏர் பாடி ஆர் ஃபேட் பாடி, இதை முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நிறையா டெஸ்ட் இருக்குது, நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபேட் பார்த்திங்கன்னா ஏர் பாடியா இல்லை ஃபேட் பாடியா அப்படிங்கிற ஆராய்ச்சி உங்களால் பண்ண முடியாது. லேபுக்கெலாம் போனால் தான் இது அதோடைய டென்சிட்டி இதெல்லாம் சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நியூட்ரலான ஒரு மெடிசனில் பேலன்ஸ் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு நமக்கு ஏர் பாடியா இல்லை ஃபேட் பாடியான்ற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஆன்சர் நான் சொன்னேன். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லா வகையான டிசீஸும் உருவாக்கிடும். ஹார்ட் பிளாக்லேருந்து, லங்ஸ்லேருந்து, இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுலேருந்து, நம்மக்கிட்ட என்னென்னலாம் மேஜர் பிரச்சனை இன்றைக்கி இருக்குதோ அத்தனையும் கொண்டு வரது பார்த்திங்கனாக்கா, ஃபேட்டி லிவர், ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், எதுவாக இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடிய இந்த மெடிசனால், நம்ம ரெமடினால் அழகாக சூப்பராக்கி விட்டுரும். ஸோ ஹேர் பாடியாக இருக்கட்டும், இல்லை ஃபேட் பாடியாக இருக்கட்டும், காலையிலே எடுக்க வேண்டிய இந்த லெமன் ப்ராசஸ் வித் காஃபி, இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு அது எந்த பாடி அது வேணால் இருந்துட்டு போகுது. சில பேர் ஊழச்சதைன்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே சிக்கரினா மீன்ஸ் கலருக்காக கிடைக்கக்கூடிய ஒரு பேர் தான் சிக்கரி. சிக்கரி கலக்காத ஒரு காஃபி பவுடர் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா டிகாஷன் ஆகிடும். வெதுவெதுப்பான அந்த குடிக்கிற பக்கம் வரும்போது லெமன் ஒன்று புரிஞ்சு வச்சுக்கணும், ஆஃப் லெமன், அவ்வளோதான். இது சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இது காலையில் இது என்ன ஆகுனா, உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் கொலஸ்ட்ராலை ஃபஸ்ட்டு உடைக்கும். என்னடா நம்ம பாடி எடுத்துகிட்டே இருக்கோம், ஒரு 10 நாள் எடுக்கிறோம், 15 நாள் எடுக்கிறோம், எந்த விதமான ரிசல்ட்டுமே இல்லையே அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது உள்ளேருந்து செதுக்கிக்கிட்டு வரும். நம்மளுடைய தொப்பை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொப்பையில் இருக்கக்கூடிய வார் பகுதிகளில் உள்பக்கமாக இருக்கக்கூடிய ஹை டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த அழுத்தமான கொலஸ்ட்ராலை ஃபஸ்ட்டு உடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு உடைக்கிற ஒரு விஷயம். ஸோ 2 மெத்தட் நான் சொல்ல போகிறேன். இது 2ஐயும் ஃபாலோ பண்ணாலே உடம்பு நல்லா இழைச்சிரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருக்காது, ஃபேட்டி லிவர் இருக்காது, உடம்புல இருக்கக்கூடிய தேவையான கொழுப்பு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அது அப்படியே இருக்கும். குட் கொலஸ்ட்ரால் இது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளை கூட பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு கணக்கில் தான் வச்சுக்கலாம். ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி. இன்றைக்கி கிடைக்கக்கூடிய உடம்பை சீக்கிரமாக குறைக்கிறேன்னு சொல்லிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பிரெயின் ட்ரெயின் ஆகுது, அது நல்ல கொழுப்பையும் சேர்த்து கொண்டு போயிடுது, நிறங்கிடுறாங்க, தேவையான போசாக்கு கிடைக்கிறதில்ல, ரத்தம் சுண்டி போயிடுது. ஆனால் உடம்பை நல்லா ஸ்லிம் ஆகும். ஆனால் அது விட்ட உடனே பார்த்திங்கன்னா சல்லுன்னு இந்த அளவுக்கு, இப்போ ஒருத்தங்க 80 கேஜஸ்லாம் 150 கிலோமீட்டருக்கு போயிடுறாங்க. ஸோ காரணம் என்னென்னா, அந்த ப்ராடக்டோடைய ஒரு முழு விவரம் தெரியாமல், இது ஸ்லிம் ஆகுது, அவ்வளோதான். அது நல்ல கொழுப்பை போக்குதா, கெட்ட கொழுப்பை போக்குதா, யாருக்கும் தெரியறதில்ல. நேச்சுரல் ரெமடி உங்களுக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக பாடியில் உங்களுக்கு தேவையான கொழுப்பு உள்ளே இருக்கும், தேவையில்லாத கெட்ட கொழுப்பு வெளியில் போயிடும். எப்படி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிச்செடுக்கிறது யார் அந்த தலைவன், யார் அந்த சூப்பர்வைசர்னு கேட்டிங்கன்னா, லிவர். அவரே எங்கள் ப்ராப்ளம் ஆகி அடிச்சுக்கிட்டாருன்னு வேலை செய்ய மாட்டார். அப்போ நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்காமல் நேராக அடிச்சிச்சின்னா ஹார்ட் அட்டாக். அதுமாதிரி தான் போய் எங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் தேவையாக போயிருக்கு. நல்ல கொழுப்பு பேர்ன் ஆகிக்கிட்டே இருக்காது எப்பொழுதுமே, கெட்ட கொழுப்பு பேர்ன் ஆகணும். புரியுதுங்களா? பேர்ன் ஆகிறதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறீங்க, நம்ம சேர்க்கக்கூடிய இந்த பொருள் ரொம்ப முக்கியம். கருவேப்பிலை பொடி 100 கிராம். கருவேப்பிலை என்ன பண்ணுறோம், நம்ம நிழலாக காய வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோம், இல்லை இடித்து பொடியாக்கி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். காலையில் ஈவினிங் 2 டைமில் கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்து பாருங்கள், எந்த பக்கவிலையும் கிடையாது. ஒன்லி பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் பஸ்ட் ஆகும், அது உங்கள் உடம்பு விட்டு இருக்காது. நல்ல கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களாம் இது தாராளமாக எடுத்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மோஷன் போகும், கேஸ்ட்ரிக் இருக்காது, ஹெல்த்தியாக இருப்போம், தலைவலி இருக்காது, நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை உங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயம் கொடுக்கும். உடம்போட ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிடும் டோட்டலாகவே. இதுதான் போய் அங்கே தங்கி நிற்கக்கூடிய இந்த கொழுப்பெல்லாம்
எங்கேயுமே தேங்காம செம சீராக கொண்டு போனால் ஹார்ட் அட்டாக் இருக்காது. நல்ல நல்ல சூப்பரா இருக்கலாம். நல்ல ஹெல்த்தியா இருக்கலாம். சுறுசுறுப்பா இருக்கலாம். சோம்பல் இருக்காது. இது ஹையா சூப்பரா மக்கள் நமக்கு முன்னோர்கள் எழுதி வைத்த முத்தான முத்தான ரகசியமான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். காஃபி வித் லெமன் அவ்வளோதான். எவ்வளோ பெருசா செலவாயிட போதா? அடுத்த ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கருவேப்பிலை பொடி, சீரகம், சுக்கு இது நார்மலா கிடைக்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? ஸோ உடம்ப ஸ்லிம் பண்ணுறதுக்கு, வெறும் தொப்பை குறைக்கிறதுக்கு, தொங்குற சதையை துறக்கிறதுக்கு இதுவே போதுமான விஷயந்தான். இதை செய்தாலே அகம் சீராகும், பவம் சூப்பராக இருக்கும். பவம்னா நம்மளுடைய எடுப்பான முகம், எடுப்பான உடல் இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கோப்பாக, கச்சிதமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால். ரொம்ப பிரச்சனை அப்படின்னா கேஸ்ட்ரிக். ரொம்ப ரொம்ப பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா செரிமான கோளாறு. ஆக இது அழகாக இது அத்தனையுமே இதில் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க. இதை செஞ்சாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு அற்புதமான ஒரு உடம்பு, தேகம் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கான தகுதியை நமக்கு கொடுக்குது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது ஆரம்பத்தில் மட்டும்தான் இதோட ஒர்க் அவுட் ரொம்ப கொஞ்சம் லேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறையா ப்ராடக்ட் இருக்கும் நல்ல விஷயங்களில். நிறைய பேர் நான் கொடுக்குறதுமே எத்தனையோ பேர் நல்ல நல்ல டிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. என்ன நினைக்கிறாங்க, ஒரு 10 15 சினிமா மாதிரி இன்னைக்கு பண்ணோம்னா நாளைக்கு குறையுதா, ஒரு வாரம் கழிச்சு போய் போய் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஆகா இதெல்லாம் குறையவே இல்லையே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸை விட்டுருவாங்க. விதை போட்டாலே முளைக்கக்கூடிய ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ எதுக்குமே ஒரு டைம் இருக்கும். ஸோ ரூட் காசஸ்லேயே நம்ம கேர் பண்ணணும். நான் சொல்கிற மாரி கொலஸ்ட்ரால்ங்கிறது அப்படி கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காக லேயராக படிஞ்சிருக்கும். உள் பக்கத்துலேருந்து ரூட்லேருந்து தான் அதை உடச்சி கொண்டு வந்துட்டுருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய ஹார்ட்னஸ். ஒரே ஒரு ஏர் பாடியாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஃபேட் வித் ஏர் பாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆரம்பம் மட்டும்தான். குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா டக்குன்னு குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்லிம் ஆகி வருவீங்க. திருப்பி ரீபவுன்ஸ் ஆகாது, குண்டாக மாட்டீங்க. ஸோ அப்படியே இந்த உணவு முறையிலே எடுத்துகிட்டு போகணும். கருவேப்பிலை ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஜீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சுக்கு அதை விட மிக முக்கியமான விஷயம். சுக்கு வெறும் கொலஸ்ட்ராலை மட்டும் உடைக்காது, உடம்புல இருக்கக்கூடிய எந்த வியாதியையும் கேஸ்ட்ரிக்கையும் அந்த ஏர் பாடியெல்லாம் அடித்து தும்சம் பண்ணும். ஸோ அழகாக இந்த ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். காலையில் ஈவினிங் 2 டைமில் கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. எடுத்து பாருங்கள், எந்த பக்கவிலையும் கிடையாது. ஒன்லி பேட் கொலஸ்ட்ரால் மட்டும் பஸ்ட் ஆகும். அது உங்கள் உடம்பு விட்டு இருக்காது. நல்ல கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களாம் இது தாராளமாக எடுத்துக்கலாம். அதை பற்றி நல்ல ஒரு மோஷன் போகும், கேஸ்ட்ரிக் இருக்காது, ஹெல்த்தியாக இருப்போம், தலைவலி இருக்காது, நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை வந்து உங்களுக்கு அவ்வளோ நல்ல விஷயம் கொடுக்கும். உடம்போட ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிடும் டோட்டலாகவே. இதுதான் வந்து போய் அங்கே தேங்கி நிற்கக்கூடிய இந்த கொழுப்பெல்லாம் எங்கேயுமே தேங்காமல் செம சீராக கொண்டு போனால் ஹார்ட் அட்டாக் இருக்காது. நல்ல சூப்பராக இருக்கலாம். நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம். சுறுசுறுப்பாக இருக்கலாம். சோம்பல் இருக்காது. இது ஹையா சூப்பராக மக்கள் நமக்கு முன்னோர்கள் எழுதி வைத்த முத்தான முத்தான ரகசியமான ஒரு விஷயம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். காஃபி வித் லெமன் அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக செலவாயிட போதா? அடுத்த ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு கருவேப்பிலை பொடி, சீரகம், சுக்கு இது நார்மலாக கிடைக்கிறது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ உடம்ப ஸ்லிம் பண்ணுறதுக்கு, வெறும் தொப்பை குறைக்கிறதுக்கு, தொங்குற சதையை துறக்கிறதுக்கு இதுவே போதுமான விஷயந்தான். இதை செய்தாலே அகம் சீராகும், பவம் சூப்பராக இருக்கும். பவம்னா நம்மளுடைய எடுப்பான முகம், எடுப்பான உடல் இதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கோப்பாக, கச்சிதமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால். ரொம்ப பிரச்சனை அப்படின்னா கேஸ்ட்ரிக். ரொம்ப ரொம்ப பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா செரிமான கோளாறு. ஆக இது அழகாக இது அத்தனையுமே இதில் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க. இதை செஞ்சாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு அற்புதமான ஒரு உடம்பு, தேகம் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கான தகுதியை நமக்கு கொடுக்குது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.